ட்ரேடர்ஸ் 29 செப்டம்பர் வர மண்டே அன்னைக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டை யூஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். வணக்கம் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது, அதே மாதிரி நியூஸ் வைஸ் எந்தெந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வழக்கம் போல் நிஃப்டி நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடிய போது ஒரு சின்ன வீக்னஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இது ஒரு பயங்கரமான பையிங் ப்ரெஷர் இருந்த ஒரு கேண்டில். ஆனால் இந்த 3 நாட்களே தான் இருக்கிற நிலமையில கண்டிப்பாக இந்த கேண்டிலோட 50% மேலே போகிறதுங்கிறது கஷ்டம் தான். ஸோ கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. பட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது மந்த்லியில் புல்லிஷாக தாங்க இருக்குது. இந்த 23,871க்கு மேலே இருக்கிற வரையும் மந்த்லி டைம் ஃப்ரேம் உடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புல்லிஷாகத்தான் இருக்கும். பட் வீக்லி டைம் ஃப்ரேமில் நிலவரம் அப்படி ஒன்றும் இல்லைங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் பண்ண ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை சுத்தமாக மதிக்காமல் ஒரு இன்வெர்ஷனை போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் வர்றதுக்கும் நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இது ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் கேண்டில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கர பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 நாட்கள், அதாவது 2 வாரமாகவே 7 நாள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 2 வார கணக்கு வந்துடும். ஸோ போன தேர்ஸ்டேலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷாக தான் வந்து பார்த்திங்கன்னா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே இப்படி மேலே போச்சு பார்த்தீங்களா, இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது மேனிப்புலேட்டிவ் மூவ். இங்கே மேலே போனது வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேட்டிவ் மூவ். ஸோ அந்த மேனிப்புலேட்டிவ் மூவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே இருக்க அந்த ப்ரீவியஸ் டே லோவெலாம் எடுக்காமல் போச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். ஏன்னா அந்த ட்ரெண்டுங்கிறது கண்டினியூ ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் வர்ற மூவ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விகரஸாக தான் இருக்கும், சடனான ஒரு ஃபாலாக தான் இருக்கும். அதனால் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் வந்து மூவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே 7 நாள் ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அது கொஞ்சம் ஓவர் தான். ஸோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு தேவைப்படுது. அது அடுத்த வாரத்தில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலுமே எதை தாண்டி நிஃப்டி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். விச் மீன்ஸ் உங்களுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்புடைய டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் வந்து உங்களுக்கு 25,028 கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற 25,091. ஸோ இந்த 25,023லேருந்து 25,091ங்கிற இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மேலே போகும்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ஒரு நல்ல ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்தராக கண்டினியூ ஆகும்போது உங்களுக்கு மிக முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது 24,620 அப்படிங்கிறதும், அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கீழே 24,522 அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,400 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட். இதில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் இந்த 2 சப்போர்ட் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைட் ரேஞ்சுக்குள்ளே அடுத்த வாரம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதர் ஆஃப் திஸ் லெவல் இந்த இடமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபர்தராக ஒரு நல்ல ரிவர்சலோ இல்லைன்னா இது பிரேக் ஆகும்போது நல்லா ட்ரெண்டிங்கோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவரையில் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட் வந்து பியரிஷ் பயாஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஃபர்தராக லோயர் லோ போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் நிஃப்டிக்கு ப்ராபப்ளி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன். அப்சல்யூட்லி ட்ரெண்ட் அப்படிங்கிறது பியரிஷாக தான் இருக்குது. அந்த பியரிஷ் ட்ரெண்ட் அடுத்த வாரம் கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் தொடர்ந்து மார்க்கெட்டில் ஃபால் வந்துருக்கிறதுனால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதான் வந்து அடுத்த வாரத்துக்கான வியூவா அப்படிங்கிறது இருக்குது நிஃப்டிக்கு. அடுத்து அப்படியே நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்குது. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லிக்விடிட்டி எடுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி லிக்விடிட்டியை தாண்டி வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிடுச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் பண்ண கையோட மேலே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பையும் போட்டிருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது 54,897 55,043 அப்படிங்கிறது மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இந்த பாயிண்ட்டுக்குள்ளே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டி கீழே விழுகுது அப்படிங்கும்போது
இந்த 54,059 ஃபாலோட் பை 53,705, சாரி கொஞ்சம் மேலே வரும், 714. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குங்க நிஃப்டிக்கு. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிலவரம். ஸோ அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பீரிஷாக இருக்குது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபர்தராக கீழே போகிறதுக்கும் நிறையா சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது பேஸ்ட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தாங்க முடிவு பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஓவர் சோல்ட் இருக்கிறதுனால ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இது டெக்னிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஷெட்யூல்டு ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது மண்டே அன்னைக்கு நம்மளுடையது. இது மார்க்கெட்டை ஒரு 10% அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பர்டிகுலர் செக்டாரை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கு டியூஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் வருது, ஜாப் ஓப்பனிங்ஸ் வருது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்ட் வெனஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ஸோ ஆர்பிஐ மீட்டிங்னு நினைக்கிறேன் வெனஸ்டே அன்னைக்கு. ஸோ இது ஆர்பிஐ மீட்டிங் இல்லைங்க, இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் தான். இது மார்க்கெட்டை பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வருது, இது லைட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஆனால் யூஎஸில் வர்ற நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சும் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்மும் யூஎஸ் மார்க்கெட்டையும் சரி நம்ம மார்க்கெட்டையும் சரி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லீவுங்க, நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து லீவு. ஸோ அப்போ வந்து தேர்ஸ்டே இருக்கிறதுக்கு பதிலாக வெனஸ்டே அன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்கும். அப்போ டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே கண்டினியூஸ் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இருக்க போது. அண்ட் ஃப்ரைடே அன்றைக்கி வர நான் ஃபார்ம் பேரோல்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, சர்வீஸ் பிஎம்ஐ, மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அடுத்த வாரத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய டேட்டா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சொல்கிறத விட தேர்ஸ்டே அன்றைக்கி நமக்கு லீவ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டியூஸ்டே வெனஸ்டே நமக்கு தொடர்ந்து 2 நாள் எக்ஸ்பைரி இருக்குது. அண்ட் மொத்தமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 நாள் தான் வந்து உங்களுக்கு மொத்தமாக ட்ரேடிங் டேஸே இருக்க போகுது. அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது உங்களுக்கு வெனஸ்டேயோட முடிய போகுதுங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஈவெண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரைடே வர நான் ஃபார்ம் பேரோல்ஸும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் தான், சர்வீஸ் பேமெண்ட் இதுதான். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தான் மார்க்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இதை தாண்டி இந்தியாவும் யூஎஸும் ட்ரேட் நெகோசியேஷன்ஸில் இருக்கிறாங்க. பியூஷ் கோயல் அவர்கள் வந்து போன வாரம் போய் அமெரிக்காவில் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. அது என்னாச்சுன்னு தெரியல, பெரிய டேட்டாஸ் எதுவுமே வெளியில்லை. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து சரியான முடிவு எட்டப்படலாம்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் மார்க்கெட்டுமே விழுந்துக்கிட்டு இருக்குது. இதை தாண்டி ட்ரம்ப் அவர்கள் வந்து புதுசாக ஐடிக்கு வந்து H1B விசாக்கு வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை தாண்டி வந்து ஃபார்மா ப்ராடக்ட்ஸுக்கு வந்து 100% டாரிஃப் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு ஆபத்து விளைவிக்கிற வகையில், இந்தியன் எக்கனாமி பாதிக்கிற வகையில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சம்மந்தமாக ஏதாவது நெகட்டிவாவோ இல்லை பாசிட்டிவாவோ மார்க்கெட்டில் ட்ரம்ப் வந்து ஏதாவது பண்ணார்னா அதுவுமே மார்க்கெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை தாண்டி உக்ரைன் ரஷ்யா வார் சம்மந்தமாக நடக்கிற எல்லா முன்னேற்றங்களுமே வந்து இப்போ முன்னேற்றங்களோ இல்லை பின்னேற்றங்களோ மார்க்கெட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதில் வந்து போர் முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கும் சரி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி பாசிட்டிவான விஷயம். ஆனால் என் கண்களுக்கு எட்டியவரை அந்த மாதிரி அறிகுறி தெரியல. அது வந்து நீள்ற வரை உக்ரைன் ரஷ்யா வார் போர் நீள்ற வரை இந்தியாவுக்கு அது பாதகமாகத்தான் முடியும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க சினாரியோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டை இந்த மாதிரி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.